மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், அதாவது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை காலத்திலே அவருக்கு உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு அழகான மனைவியாக இருக்கலாம், அழகான பெண் துணையாக இருக்கலாம், 45 இருந்து 50 வயசு வருகின்ற போது அவர்களுடைய மாதவிடாய் மென்சுரேஷன் நின்றுவிடும். இந்த மென்சுரேஷன் அல்லது மாதவிடாய் நின்ற பிற்பாடு அதை நாங்கள் மினாஃபோஸ் என்று சொல்லுவோம். இந்த காலத்திற்கு பிறகு எவ்வாறு நாங்கள் பாலியல் உறவை வைத்துக்கொள்ள வேண்டும், அதை வைத்துக்கொள்வது அவசியமா போன்ற விடயங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பார்க்காத உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 09477756245 மூலமாகவும், உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த நான் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த லைஃப் ஸ்ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்ற இந்த மிட் லைஃப் சேஞ்சஸ் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ஒரு பெண் வாழ்க்கை காலத்திலே அவருடைய மாதவிடாய் நிற்கின்ற பிற்பாடு பாலியல் ரீதியாக அவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்குரிய தீர்வுகளையும் பார்க்க இருக்கின்றோம். இதை பற்றி நான் விவரமாக கதைக்க வேண்டும் என்னவென்றால், நேற்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு பல பேர் தொலைபேசியின் ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக இதை பற்றி கேட்கிறார்கள். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மனைவிமார், பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 50 60 வயசுக்கு இடையிலே உங்களுடைய கணவரினுடைய, உங்களுடைய ஆண் துணையினுடைய பாலியல் உறவு அதிகரிக்கின்றது. அதுவும் இந்த கால பகுதியிலே அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. சில பேர் உணவுகளையும் சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே இப்போது எங்களுடைய இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட், வேகமாக இயங்குகின்ற உலகம் காரணமாக எங்களுடைய ஆண்கள் எல்லாம் பல பெண்களுடன் அலுவலகங்களிலும், தொழிற்சாலைகளிலும், வியாபார ஸ்தாபனங்களிலும் பல பெண்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதன் காரணமாக உங்களுடைய கணவர், நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய கணவருடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளாவிட்டால் வேறு ஒரு பெண்ணுடன் செல்ல நேரிடும். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாட்டிலும் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற கொலைகள், தற்கொலைகள் பார்த்தால் இது உங்களுக்கு தெரியும். என்றபடியினாலே ஒவ்வொரு பெண்ணும் இதை கட்டாயமாக அறிந்திருக்கின்ற வேண்டும். ஏன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த டிரான்சிஷன், இந்த ஒரு மாற்றீடு, ஒரு மிட் லைஃப் சேஞ்ச் எனப்படுகின்ற ஒரு வாழ்க்கை மாற்றம் ஒன்று இந்த மென்சுரேஷன் நின்றகு பிற்பாடு, மாதவிடாய் நின்றகு பிற்பாடு உங்களுக்கு ஏற்பட இருக்கின்றது. எனவே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அதை மேற்கொள்வதை பற்றி நான் விளக்கமாக சொல்ல இருக்கின்றேன். முதலாவதாக உங்களுக்கு செய்தி தெரியும், இந்த ஒரு மென்சுரேஷன், அதாவது மாதவிடாய் நிற்பது என்பது இரத்தத்தில் இருக்கின்ற அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய எனப்படுகின்ற ஹோமோனினுடைய அளவு குறைவடைகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு இந்த வஜைனா, யோனி பகுதி, அந்த யோனி பகுதியிலே உங்களுக்கு ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்டு ட்ரைனஸ், வெஜைனல் ட்ரைனஸ் என்று சொல்வோம், ஒரு வறட்டு நிலைமை ஏற்படும், ஒரு வறண்டு காணப்படும், தண்ணீர் தன்மை இராது. முந்தி என்றால் உங்களுடைய கணவனோ உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ உங்களை கிட்ட வந்தவுடன் நீங்களே உணர்வீர்கள், உங்களுடைய வெஜைனா பகுதியிலே பலதரப்பட்ட சுரப்புகள், செக்ரீஷன்ஸ் வரும். இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு இந்த செக்ரீஷன்ஸ் ஆனது மிகவும் குறைவாக இருக்கும். எனவே என்ற காரணத்தினாலே உங்கள் கணவருடன் நீங்கள் பாலியல் உறவை, அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வைத்துக் கொள்கின்ற போது உங்களுக்கு என்ன ஏற்படும் என்றால், தாங்க முடியாத வலி, பெயின் ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு எரிகின்ற ஒரு உணர்வு ஏற்படும். எனவே இன்னொரு பிரச்சனை என்னென்றால், உங்களுக்கு தெரியும், முந்தைய காலங்களிலே பெண்ணினுடைய மனைவியினுடைய அழகு காரணமாக ஆண்கள் கூடுதலான அளவு இந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகிற முன் விளையாட்டுகளிலே ஈடுபடுவார்கள். எனவே பெண்ணினுடைய இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு வீட்டிலே கல நேரம் நீங்கள் ஒரு அறைக்களை பூட்டிக் கொண்டிருக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள், சிறிது வெளியில சத்தங்களுக்கு போன்ற பிற பிரச்சனை இருக்கின்றபடியினாலே இந்த ஃபோர்ப்ளே, இந்த முன் விளையாட்டில் கொடுக்கின்ற நேரமும் முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது. என்றபடியினாலே என்ன நடைபெறும், இன்னும் பெண்ணுக்கு அந்த யோனி பகுதியில் ஏற்படுகின்ற இந்த செக்ரீஷன் தூண்டலே இன்னும் என்னவாக இருக்கின்றது, குறைவாகத்தான் இருக்கிறது. என்றபடியினாலே தான் பல பெண்கள்
அந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு, மென்சுரேஷன் நின்ற பிற்பாடு தங்களுடைய கணவருடன் இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுகிறார்கள். இது மீண்டும் சொல்கிறேன், 100% பிழையானது. பலதரப்பட்ட குடும்ப பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும். ஏனெனில் உங்களுடைய கணவர், நான் மீண்டும் சொல்லுகிறேன், பல பெண்களை சந்திக்கிறார், பல பெண்களும் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது, இரவிலும் பகலிலும் வேலை செய்ய வேண்டி இருக்கின்றபடியினாலே உங்களுடைய கணவருக்கு பலதரப்பட்ட தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. அதன் காரணமாக பிரச்சனை ஏற்படுகிறது. இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு பெண்களுக்கு இந்த லோவர் டிபிடோன்னு சொல்லுவோம், அதாவது ரிடியூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ். அவர்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் குறைகின்றபடியினாலே இந்த பாலியல்லை செக்ஸ் வைத்துக் கொள்வதை இருக்கின்ற ஆர்வம் குறைவடையும். எனவே இது ஒரு பெரிய பிரச்சனை. முதலிலே சொன்னது கூட சமுதாய பிரச்சனைகளும் என்வாயரன்மெண்டல் ப்ராப்ளமும் அதோடு சேர்ந்து வருகிறது. ஏனெனில் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், சில நேரங்களில் பிள்ளைகள் திருமணம் முடித்து விட்டார்கள், பிள்ளைகள் முடித்த பிள்ளைகளும் இருக்கின்றது. என்றபடியினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு அறைக்குள்ளே இருப்பார்கள். வெளியிலே இந்த விராந்தையிலே தான் அல்லது ஹாலிலே தான் அந்த ஒரு வீட்டில் இருக்கின்ற வயது போன அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடம் கொடுக்கப்படும். எனவே இது நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், சரியான பிள்ளையான ஒரு விடயம். அப்பாவுக்கு அம்மாவுக்கு 60 வயசு 65 வயசு 70 வயசு பிறந்த நாள் கொண்டாடினால் மட்டும் போதும். அது அவர்களும் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், சாக மட்டும் என்றபடியால் அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாய் தகப்பனுக்கு புறம்பான ஒரு அறையை கட்டாயமாக கொடுக்கப்படும். அவரே போய் ஹோலிலே படுக்க சொல்லாதீர்கள், மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு பெண்களுக்கு ஏற்படுத்த லிபிடோன்னு சொல்லப்படுகிற பாலியல் ஆசை, செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் தானாகவே குறைந்து விடுகிறது. ஆனால் இது எல்லாருக்கும் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. அது யாரிலே தங்கி இருக்கிறது என்றால், பாலியல் ஆசை கூடுவதும் குறைவதும் உங்களுடைய கணவருடைய, உங்களுடைய ஆண் துணையிலே தான் தங்கி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ஆண் துணையும் உங்களுடைய மனைவியினுடைய மென்சுரேஷன் நின்ற பிற்பாடு அவர் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணுவதற்கு, பாலியல் உறவை ஆரம்பிப்பதற்கு கொஞ்சம் தயங்குவார். அதன் பிற்பாடு அது சரியாக போய்விடும். எனவே ஆண்கள் கணவர் மேல் ஒழுங்காக இருந்தால் இந்த பிரச்சனையை கூட நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஏனெனில் நான் முதலிலே சொன்னது போல எந்த ஒரு அழகான பெண்ணோ எந்த பெண்ணும் கட்டாயமாக இந்த காலத்தை கடக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவி இந்த மெனோபோஸ், அதாவது அவர்களுக்கு இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு இந்த மனைவியை விட்டு போட்டு வேறொரு பெண்ணை திருமணம் முடிப்பதென்றால் உலகத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இதையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இது ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒழுங்கான ஆணும் தன்னுடைய மனைவியினுடைய இந்த காலப்பகுதி மெனோபோஸை ஒவ்வொரு ஆணும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எனவே என்னத்தை பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்டால் அதை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆண்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய மனைவியை கவனிக்காவிட்டால் உங்களுடைய மனைவி கூட வேறொருவருடன் பாலியல் ரீதியான தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்புகள் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பிரச்சனையுடன் பல பேரோட தொலைபேசி அழைப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்றபடியினால் இதை பற்றி கவனமாக இருக்கணும். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியம் என்னவென்றால், இந்த உச்சக்கட்டம், இந்த மெனோபோஸ் வந்த பிற்பாடு பெண்கள் உச்சக்கட்டம் அடைவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டிஃபிகல்ட் டு பிகமிங் அரவுஸ்ட் அண்ட் டேக்கிங் லாங்கர் டு ரீச் ஆர்காசம் என்று சொல்லுவோம். அதாவது அவர்களுக்கு, அதாவது பெண்களை தூண்டுகின்ற இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு இந்த ஈஸ்ட்ரஜன் குறைந்து விட்டது, இந்த செக்ஸ் ஹோமோன் குறைந்து விட்டது என்றபடியாலே பெண்களை தூண்டுவதும் கொஞ்சம் கவனமாக காலம் எடுக்கும். அதே நேரத்தில் பெண்கள் உச்சக்கட்டம் அடைவதற்கும் கொஞ்சம் காலம், லாங்கர் டு ரீச் த ஆர்காசம், உச்சக்கட்டம் அடைவதற்கும் அவர்களுக்கு கொஞ்சம் கூட காலம் எடுக்கும். எனவே இது எல்லாவற்றையுமே அழகாக நாங்கள் மேற்கொள்ள முடியும். எனக்கு தெரியும் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், மனைவினர் தங்களுடைய கணவருடன் 50, 55, 70, 60, 70 வயசு கூட அவர்கள் ஒழுங்காக பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகிறார்கள், என்னிடம் வருகிறார்கள். பல ரெமெடிஸ், லூப்ரிகன்ட், ஜெலி அதனை கேட்டு என்றபடியினாலே ஒழுங்காக பாலியல் உறவை அழகாக வைத்துக் கொள்ள முடியும். எனவே அவர்கள் பெண்கள் இந்த காலப்பகுதியில் உச்சக்கட்டம் அடைவதற்குரிய காலமும் கூட தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மெனோபாஸ் நின்ற பிற்பாடு, மென்சுரேஷன் நின்ற பிற்பாடு அவர்களை தூண்டுவதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.